பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். ஹல்லேலூயா. இங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமாய் பேசுகிறவர்களும் உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மள தேடி வருகிறது. அன்பு தேவஜனமே, இந்த காலை வேளையில் அநேகர் சிலவருடைய வார்த்தைகளை கேட்டு காயப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கண்ணீர் கூட வடிச்சிருக்கலாம். என் தாய் இப்படி பேசிட்டாங்க, என் தகப்பன் இப்படி பேசிட்டாங்க, என் நண்பன் என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு யாரோட பேச்சை கேட்டோ என்னை கடினமாக பேசிட்டாரு. என்னை புரிஞ்சு கொண்டவங்க இல்லை, அநேகருடைய வார்த்தை உங்களை காயமாக்கியிருக்கலாம், கண்ணீர் வடிக்க வச்சிருக்கலாம். அன்பு தேவஜனமே, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு, கத்தியினால் குத்தப்படும்படி பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதமா, காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படும். இன்றைக்கு 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்னமா பேசுகிறாங்களா? பட்டய குத்துக்கள் போல். இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள் அப்படி தான் நம்ம சில வேளையில் நம்ம கேட்டுடுறோம். நமக்கு தலைமையானவர்கள் நம்மளை பேசுகிறது உண்டு, நம்மளோட உடன் வேலை செய்கிறவர்கள் பேசுகிறது உண்டு, குடும்ப நபர்கள் பேசுகிறது உண்டு, உறவுகள் பேசுகிறது உண்டு. கடினமான வார்த்தைகள். யாக்கோபில் வாசிக்கிறது போல சிறிய நாவு பெரிய காட்டை அது கொளுத்துகிறது. அது அநீதி நிறைந்த உலகம் சொல்லப்பட்டிருக்கு. அநீதி நிறைந்த உலகம். நம்ம பேசுகிற வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பு தேவஜனமே, கர்த்தர் வாயின் வார்த்தைகளால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர். அவர் வார்த்தையை அனுப்பும்போது 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு சுகம் உண்டானது. அந்த சரீரத்தில் அவருடைய வார்த்தை எலும்புகளில், நரம்புகளில், ரத்த நாளங்களில் ஆண்டருடைய வார்த்தையின் வல்லமை இடைப்பட ஆரம்பிச்சது. அவர் சுக பெற்று கொண்டார். இன்றைக்கு காயங்களை கட்டுகிற வார்த்தைகளை பேசுகிறோமா, காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறோமா? அன்பு தேவஜனமே, இந்த சத்தியத்தை கேட்கும்போது 1 நிமிடம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. பிள்ளைகளை வேத சொல்லுது, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? தாய் தகப்பன் பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறாங்க, சிச்சிக்கிறாங்க. ஆனால் சிச்சிக்கிற விதம் ஒன்று இருக்குது, கடிந்து கொள்ளுகிற விதம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. என்ன? ஞானமாய் பேச வேண்டும், எல்லாவற்றிலும் ஞானமாய் பேச வேண்டும். இன்றைக்கு கசப்பான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், வைராக்கியமான வார்த்தைகள், விரோதங்களை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள், பகைமையை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள், கோபமூட்டுகிற வார்த்தைகள், கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள், இன்றைக்கு அநேக வார்த்தைகள் இருக்குது. அன்பு தேவஜனமே, கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம்? அவருடைய வார்த்தையிலிருந்த வல்லமை உயிர்ப்பித்தது, அநேகர் உயிர்ப்பித்தது. அவருடைய வார்த்தையிலிருந்த வல்லமை வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தது. வார்த்தையினால் அவர் உலகங்களை உண்டாக்கினார். இன்றைக்கு பட்டய குத்துக்கள் போல் பேசி கொண்டிருக்கிறோமா? அநேகரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? பெரியவங்க சொல்லுவாங்க, வெட்டு ஒன்று துண்டு 2 பேசிடணும், வெட்டு 1 துண்டு 2 பேசிடணும். ஒரு வார்த்தை வெட்டு 1 துண்டு 2, ஒரு முடிவுக்கு வர வார்த்தையை நம்ம பேசுகிறோம். பிற முகத்தை பார்க்காம அந்த வார்த்தைகள் அவரை காயப்படுத்துதா, அவர் கண்ணீரை துடைக்குதா அப்படி என்பதை நம்ம கவனிக்காமல் பேசுகிறோம். வேதம் சொல்லப்பட்டிருக்கு பட்டய குத்துக்கள் போல் பேசுகிற வார்த்தைகள்னு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக வார்த்தைகள் இருக்குது. சங்கீதக்காரர் தாவீது இப்படியே சொல்ல, அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறது, அவர்களுடைய உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. தாவீது பேசினவருடைய வார்த்தைகளை பற்றி அவர் சொல்லப்பட்டிருக்கார். அவருடைய உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. அவருக்கு பேசினாங்கன்னா வெட்டி போடுற மாதிரி பேசுகிறவங்க, கொலை பண்ணுகிற வார்த்தைகள் கருக்கான பட்டயமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கணும். எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும். பேசுகிற வார்த்தைகள் ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கணும்? மதுரமாக இனிமையானதாக இருக்கணும்.
எலும்புகளுக்கு மருந்தாக இருக்கணும், ஔஷதமாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுகிறது உண்டு, உங்களோட பேசும்போது தான் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்தது. அவங்க பேசின வார்த்தை கேட்ட பிறகு தான் எனக்கு இருதயத்தில் சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்க என்னை தேற்றினாங்க, கர்த்தருடைய ஆலோசனை சொல்லி என்னை தேற்றினாங்க, சமாதானத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லி என்னை சமாதானப்படுத்தினாங்க. இன்றைக்கு ஆத்துமாவுக்கு மதுரமான வார்த்தைகளை பேசணும், ஔஷதம், எலும்புகளுக்கு ஔஷதமான வார்த்தைகளை நம்ம பேசும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளணும். இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ளும் போது அவைகள் எப்படி இருக்குதாம், அவர்கள் உடலுக்கு அது ஜீவனும், காத்து கொள்ளும்போது அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படியே ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் சிந்திக்காமல் பேசினால் அவ்வார்த்தைகள் வாளை போன்று மற்றவர்களை துன்புறுத்தும், ஆனால் ஞானமுள்ளவனோ தான் சொல்பவற்றில் எச்சரிக்கையாக இருப்பான். ஞானமுள்ளவன் பேசுகிற வார்த்தைகள் எச்சரிக்கையாக இருப்பான், அவனது வார்த்தைகள் புண்ணை குணப்படுத்தும். ஞானமுள்ளவர்களாக நம்ம பேச வேண்டும் என்று இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருப்பான், ஞானமுள்ளவன் எச்சரிப்பாக இருப்பான். அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமா, புண்ணை குணப்படுத்தும். சிந்தனையற்ற பேச்சு வாள் போல் புண்படுத்தும், அநேகரை புண்படுத்தும். சிந்தனையற்ற பேச்சு, யோசித்து பேசணியா, அறிவாக பேசு, புத்தியாக பேசி சொல்லுவாங்க. சிந்தனையற்ற பேச்சு வாள் போல் புண்படுத்தும். ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும். சிந்திச்சு பேசுகிறவருடைய வார்த்தைகளோ புண்களை ஆற்றும், அவர்களை குணமாக்கும். எச்சரிக்கையாக பேசணுன்ட்டு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் சிந்திக்காமல் பேசினால் அவ்வார்த்தைகள் வாளை போன்று மற்றவர்களை துன்புறுத்தும். ஆனால் ஞானமுள்ளவனோ தான் சொல்பவற்றில் எச்சரிக்கையாக இருப்பான், அவனுடைய வார்த்தைகள் புண்களை குணப்படுத்தும். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகள் இன்றைக்கு காயப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஞானமாக பேசுகிறவர்கள் எச்சரிக்கையாக பேசுவார்கள். இன்றைக்கு அநேக நேரம் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டிய வார்த்தைகள், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அறிவை கொடுங்க, ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானமாக எச்சரிப்புக்கு கொடுக்குற வார்த்தைகள், எச்சரிக்கையாக இருப்பான். ஞானமுள்ளவனோ தான் சொல்பவற்றில் பேசுகிற வார்த்தைகள் எச்சரிக்கையாக இருப்பான். அநேகரை குணப்படுத்துகிற வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, அள்ளி இறைச்சிடாத, வார்த்தையை அள்ளி கொட்டிட்டாத மறுபடியும் அள்ள முடியாது, அந்த வார்த்தைகளை அள்ளி கொட்டிடாத. இன்றைக்கி கூட்டு குடும்பத்தில் வாழலாம், பெரிய குடும்பத்தில் வாழலாம், கர்த்தர் பெரிய பொறுப்பில் வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம ஞானமாக பேசலைன்னா அந்த வார்த்தைகளால் நம்ம காயப்படுவோம், அந்த வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கப்படுவோம். பெரியவர்கள் அதுதான் புத்திமதி சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, கொட்டிட்டா அள்ள முடியாது, வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாது, அறிவாக நடந்துக்கோ, புத்தியாக நடந்துக்கோ அப்படின்னு. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் இன்றைக்கி நம்ம ஞானமுள்ளவர்களாய், ஞானமான வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கணும். அநேகருடைய காயங்களை கட்டுகிற வார்த்தைகளா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளா, காயங்களை கட்டுகிற வார்த்தைகளா, அநேகரை குணமாக்குகிற வார்த்தைகளா, அநேகருக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பேசணும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பேசணும். இயேசு அநேகரை குணமாக்குனாய். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அன்றைய வார்த்தையில் வல்லம் இருந்தது. இன்றைக்கு நம்ம பேசுகிற வார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தையில் வல்லம் இருக்க. அன்பு தெய்வ ஜனமே, அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசாதபடிக்கு விசுவாசத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். ஆண்டவரே, என் அவிசுவாசம் ஒழிந்து போகும்படி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்றைக்கி விசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசணும். அன்பு தெய்வ ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய கண்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அநேகருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வடிகிறத நான் பார்க்குறேன். அன்பு தேவஜனமே, கர்த்தர் இன்று பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் ஞானமுள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். இன்றைக்கு அநேக வார்த்தைகளை கேட்டு வீட்டை விட்டு ஓடி நிலைமையில் இருக்கிற அன்பு மகளே, கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வார்த்தைக்கும் உன்னோட வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. நீ ஞானமுள்ளவளாய் பேசி கொண்டிருக்கிறாய், நீ ஞானமுள்ளவளாய் நீ நடந்துக்கணும். கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாய். பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்.
அநேகருடைய வார்த்தைகளை கேட்டு, தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு முடிவுக்கு வராதே. கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து இருக்கும்போது கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதம் விலையேற பெற்றதாக இருக்குது. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொண்டு அவர் வைத்திருக்கிற பாதையில் நீ நடப்பாயானால் வெற்றி உனதாகும். கர்த்தர் வெற்றி கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். பட்டை குத்துக்கள் போல் பேசுகிற வார்த்தைகளை புறம்பே தள்ளிவிட்டு ஞானமுள்ளவளாய் ஞானவானுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை பிடித்து கொண்டு அவருடைய வழியில் நடப்பாயானால் உன் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுவது நிச்சயமே. கண்களை முடி. அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளோட கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளப்பா, ஆற்றின வார்த்தைகள், தேற்றின வார்த்தைகளப்பா. ஒரு டிசிஷன், ஒரு முடிவு எடுக்க முடியாத தவிச்ச உம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு இன்றைக்கு என் தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு பின்மாற்றத்தின் மதில் அவிசுவாசமான வார்த்தைகளை ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. பின்மாற்றத்துக்குள்ளே போய்கொண்டு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு என் தேவன் இன்று இடைப்பட்டிருக்கிறீரப்பா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவரே அநேக குடும்பங்களை கட்டினதுப்பா. பிள்ளைகளை கட்டினது போல வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவருடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை, எலும்புகளை ஆண்டவரே நினமுள்ளதாக்கும். ஆண்டவரே ஜீவ வார்த்தைகள், ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானிகளின் வார்த்தைகள் அறவே இறைக்கும். ஆண்டவரே உடலுக்கு ஜீவன். ஆண்டவரேப்பா அவர்கள் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஜீவனம், ஆரோக்கியமாக இருந்துக்கிற வார்த்தைகள் உடைய பிள்ளைகள் ஆளுக செய்யட்டப்பா. ஆண்டவரே ஜீவனை பிறப்பிக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்தை கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பம் பிரிந்து போகாதபடிக்கு மீண்டுமா இணைத்து ஆண்டவரே துதிக்கிற ஸ்தோத்திரம். ஒரு பொறுமையை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளிட்டமைக்காய் ஸ்தோத்திரம். ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை ஞானமுள்ள வார்த்தை. ஞானமுள்ள நாவு ஔஷதம். ஞானமுள்ள வார்த்தை பேசும்போது பெருமையை பேசுவதை காட்டிலும் பொறுமையாக பேசுவது உத்தமமாக இருக்குது. அன்பு தேவ ஜனமே, பொறுமையை நம்ம கையாளவும், பெருமையை உதறி தள்ளுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.